ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி லான்ச் ஆன கேடிஎம்மோட 160 டியூக் மாடலுக்கும் யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 2025 மாடலுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா சிமிலர் கேட்டகரியில் வர்றதுனால எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த பைக்கில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு டியூக் 160 இல்லை MT-15 வெர்ஷன் 2 வாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டியூக் 160 கேடிஎம்மோட பைக் பார்த்திங்க அப்படின்னா 1,85,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 164cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜினோட வருது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 15.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் MT-15 வெர்ஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,70,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 15,000 ரூபா கம்மியான ப்ரைஸில் MT-15 வெர்ஷன் 2 கிடைக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 155cc லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் SOHC 4 வால் சிங்கிள் சிலிண்டர். இது கூட உங்களுக்கு VVA டெக்னாலஜியுமே அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 5% ஹார்ஸ் பவர்லையும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு நியூட்டன் மீட்டர் டார்க் தான் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இந்த MT-15 வெர்ஷன் 2ல கொடுத்துருக்காங்க. இப்போ டியூக் 160யோட மைலேஜ் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மைலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் 40 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இந்த டியூக் 160 பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 125+ தாராளமாக போகும். அதுக்கான எல்லாமே வந்து பெஸ்ட்டான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் வச்சுருக்காங்க. இதுவே MT-15 வெர்ஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் அவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறதே 40 km/லிட்டர். அண்ட் இதோட டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டான விஷயம் இதில் 130 km/h தாராளமாக போகும்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அதை விட ஃபாஸ்ட்டாகவும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது MT-15 வெர்ஷன் 2வோட பெஸ்ட்டான விஷயம் இதோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீடை பார்த்தோம். இப்போ டியூக் 160யோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டியூக் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிரேக்கும் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS-ஓட பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 160 அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த MT-15 வெர்ஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டியூக் 160 ரப்பனாடா நல்லது. பட் MT-15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இருக்குது. இது கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் 17 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது 17 இன்ச்சில் அலாய்வில் ரேடியல் டயரும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது KTMோட டியூக் 160 இதோட உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைக்கில் WP அபெக்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. MT-15 வெர்ஷன் 2லையுமே உங்களுக்கு 37 mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் லிங்க்டு டைப் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது சேசஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமும் ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காமும் MT-15ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு MT-15ல ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்கு. டியூக் 160ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டியூக் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.1 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டியூக் 160ல டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான விஷயம் இது வந்து ஒரு ஃபியூல் டேங்காக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டோட ஹைட்டோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 147 kg தான் டியூக் 160யோட வெயிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. இதுவே நீங்கள் MT-15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 141 kg வெயிட் இருக்குது. அண்ட் 170 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது KTMோட டியூக் 160ல லைட்டிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்டிங் செக்ஷன் வந்து டியூக் 160ல கொடுத்துருக்காங்க. MT-15 வெர்ஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDல கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் நம்ம டியூக் 160யோட கிளஸ்டர் வரலாங்க. ஸோ கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 inch LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டியூக் 160 இந்த எல்சிடி கிளஸ்டரில் உங்களால் பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் MT15 எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ அப்டேட்டட் மாடல், இப்போ டீலக்ஸ் மாடல்னு சொல்லிட்டு MT15 வெர்ஷன் 2ல் ஒரு 3 கலர் இருக்குது. அது கூட இப்போது மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கலர்ஸ் வந்து இப்போதைக்கு MT15ல் இருக்குது. அதில் ஒரு 4 கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் எல்லாமே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பைக்கும் ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துட்டோம். பட் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது 2 பைக்லையும் சிமிலரான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் சிமிலரான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இந்த 2 பைக்கில் எந்த பைக் வாங்கலாம்? ஸோ உங்களுக்கு ஒரு ரா பவர் வேணும், நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக வேணும், பைக்கோட அந்த ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கணும், அண்ட் அண்டர் பெல்ட் எக்ஸாஸ்ட் எல்லாமே இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா டியூக் 160 பெஸ்ட்டான பைக். பட் எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக வேணும், எனக்கு வந்து ரொம்ப சூப்பரான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ் இல்லாமல் எதுவுமே நான் வந்து யோசிக்காமல் ரெகுலரான ஒரு யூசேஜ் எனக்கு வேணும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி இந்த மாதிரிலாம் கிடைக்கணும்னா MT15 வெர்ஷன் 2மே உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். பட் இது வந்து பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான், இந்த 2 பைக்கில் எது எடுத்தாலும். பட் ஸ்பெக்ஸ் வை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச 2மே வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.